ஆடம்பரத்தை தவிர்த்து சிக்கனமாக நோன்பு பெருநாளை கொண்டாடுங்கள். மலேசியர்களுக்கு பிரதமர் அன்வார் வலியுறுத்து. உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு நோன்பு பெருநாளை மலேசியர்கள் எளிமையாகவும் சிக்கனமாகவும் கொண்டாடுமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். பண்டிகை கால பாரம்பரியம் முக்கியமானது என்றாலும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வழக்கமாக 7 வகை பலகாரங்கள் செய்தால் அதை 4ஆக குறைத்துக் கொள்ளுங்கள். உணவை தயாரிப்பதில் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். நாம் சேமிக்க பழக வேண்டும் என்று பினாங்கு பெர்மதாங்பாவில் ரமலான் நிகழ்வில் கலந்து கொண்ட போது பிரதமர் இந்த உருக்கமான வேண்டுகோளை விடுத்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை பாதித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போதைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள இத்தகைய ஒழுக்கம் அவசியம் என்றார். ரமலான் மாதம் கற்றுத்தந்த சுய கட்டுப்பாட்டை பணத்தை செலவிடுவதிலும் மலேசியர்கள் காட்ட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.